ராஜஸ்தானில் காதலியுடன் சிக்கிய இளைஞரை பெண்ணின் உறவினர்கள் முகத்தில் கரியை பூசி மொட்டையடித்த சம்பவம் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. அவமானப்படுத்தி ஈவு இரக்கமின்றி கொலைவெறி தாக்குதல் நடத்தியவர்கள் மீது நடவடிக்கை பாயுமா? காதலிப்பதே பெரும் குற்றம் என்ற மனநிலையில் தனியாக சிக்கிய இளைஞரை கொடூரமாக தாக்கிய சம்பவம் பதைவதைக்க வைத்துள்ளது. அப்பாவியை மிருகம் போன்று தாக்கிய அரக்கர்கள் அப்படியும் ஆத்திரம் தீராமல் மொட்டையடித்து ஊர்வலமாக அழைத்துச் சென்றுள்ளனர். காட்டு மிராண்டித்தனமாக நடந்து கொண்டவர்களுக்கு போலீஸ் ட்ரீட்மெண்ட் கொடுக்கப்படுமா? ராஜஸ்தானில் இளைஞர் ஒருவர் தனது கிராமத்தைச் சேர்ந்த பெண்ணை காதலித்து வந்துள்ளார். ஒரே கிராமத்தைச் சேர்ந்த இவர்களின் காதலுக்கு பெண் வீட்டார் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். இதனால் இருவரும் ஊருக்கு தெரியாமல் அடிக்கடி சந்தித்துள்ளனர். இந்த நிலையில் காதலர்கள் இருவரும் ஒன்றாக உலா வந்ததை பெண் வீட்டார் பார்த்துள்ளனர். உடனே ஆத்திரம் கொண்ட கும்பல் தனியாக சிக்கிய இளைஞரை கொடூரமாக தாக்கியுள்ளது. தொடர்ந்து நிற்க வைத்து தடியால் மரண அடி கொடுத்துள்ளனர். வலி தாங்க முடியாமல் இளைஞர் குழுவாய் துடித்தார். தொடர்ந்து பெண்ணின் உறவினர்கள் காட்டு மிராண்டிகள் போன்று மாறி ஈவு இரக்கமின்றி கொடூரமாக தாக்கியுள்ளனர். அப்படியும் ஆத்திரம் தீராமல் இளைஞரை தரையில் கிடத்தி மொட்டையடைத்துள்ளனர். பின்னர் தாடி மீசையை அரைகுறையாக வெட்டி அலங்கோலப்படுத்தி உள்ளனர். அதனைக் கண்டு கூட்டமாக கூடிய ஊர் மக்கள் யாரும் தடுக்க முன்வராமல் கைகட்டி வேடிக்கை பார்த்துள்ளனர். மாறாக கண்முன் நடந்த கொடுமையை தங்களது செல்போனில் படம் பிடித்து ஆனந்தம் கொண்டுள்ளனர். தொடர்ந்து காதலிப்பதே குற்றம் என்ற ரீதியில் அப்பாவி இளைஞரை மொட்டையடித்து முகத்தில் கரியை பூசி கழுத்தில் காலணியை மாட்டி ஊர் மக்கள் முன்னிலையில் அடாவடி கும்பல் எடுத்துச் சென்றுள்ளது. இது தொடர்பான வீடியோ வெளியாகி ராஜஸ்தானில் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. சம்பந்தப்பட்ட பெண்ணின் குடும்பத்தினர் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பல்வேறு தரப்பினரும் வலியுறுத்தியுள்ளனர். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்துள்ள போலீசார் வீடியோ ஆதாரத்தின் அடிப்படையில் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். காதலியுடன் சிக்கிய இளைஞரை பெண்ணின் உறவினர்கள் முகத்தில் கரியை பூசி மொட்டையடித்து ஊர்வலமாக இழுத்துச் சென்ற சம்பவம் ராஜஸ்தானில் அதிர்வலையை ஏற்படுத்தியுள்ளது.